என்னண்ணே அன்னைக்கு நீங்க சைக்கிள் வந்துருந்தீங்க கார்ல வந்திருக்கிறிய தம்பி? இப்போ நமக்கு போன் எல்லாம் வாங்கிருக்கிறிய? போன்ல தான் தம்பி ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கேன். என்ன பண்ண? இது என்ன 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா உடனே ஒரு செகண்ட்ல 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா ஏறுமா? ஓகே, ஆமா. அப்படி ஒரு ஆப்பா? ஆப் அப்படி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க 1 லட்சம் உங்களுக்கு கட்டினீங்கன்னா 2 லட்சமா உங்களுக்கு உடனுக்குடனே ஏறும். 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன? அப்ப இந்த ஆப்புக்கு பேர் என்னதானே? ஆப்பு பேர் வந்து ஃப்ராட் ஆப் தம்பி. ஃப்ராட் ஆப்பா? அப்படின்னா பாருங்க தம்பி, நான் ஆப் இருக்கா, இதுல நீங்க வந்து 500 ரூபா போட்டீங்கன்னா நீங்க ஒரு செகண்ட்ல உங்களுக்கு 1000 ரூபா வந்து இதுல உடனே விழுந்துரும். ஆமா, நான் விழுந்துருக்கா. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல 1 லட்சம் ரூபா நீங்க இதுல போட்டுருக்கீங்கன்னாக்கி அது 2 லட்சம் மட்டும் உடனே ஒரு செகண்ட்ல இங்க மாறி இங்க வரும். அப்படி இருந்தா உலக லெவல்ல நான் வந்துருவேன் தம்பி. நாங்க வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து சைக்கிள்ல தான் வந்து இப்படி இந்த ஆப் ஒரு அண்ணா ஆச்சு எங்களுக்கு எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது நாங்க இந்த இப்போ ஒரு 10 நாள் ரீசனா இப்போ 10 நாள் தான் நான் வந்து 3 லட்சம் ரூபாய் கட்டிருக்கேன். 6 லட்சம் ரூபாய் இதுல நான் சேர்ந்துட்டாக்கி உடனே பணக்காரனா அது உடனே. இந்த ஆப்புக்கு பேர் வந்து ஃப்ராட். ஓகே, அப்ப சேர்த்து விடுறானே. சேர்த்து விடலாம் தம்பி. நீங்க முதல்ல வந்து இதுல வந்து இந்த ஆப் வந்து நீங்க முதல்ல பணம் கட்டணும். சரி, நான் கட்டேன். சரி, கட்டுங்க. நீங்க கட்டின முறைக்கு அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு இப்ப நீங்க எவ்வளவு கட்டுங்க? இப்ப இதுல என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபா மொபைல்ல கிடக்கு. சரி, ஓகே. இந்த 2 லட்சம் ரூபாய் நீங்க ஆப்ல அங்க மாத்துங்க. சரி, நான் அனுப்பிடுச்சேன். ஓகே, சரியா? சரி. ஏன்னா பணக்காரனாக்கி விட்டுருக்கானே, உன்ன நம்பிதான் இருக்கு. நீங்க வெளிநாட்டு போய் ஓஹோன்னு வந்துருவேன். ஓகனே வரலாம். உங்களுக்கு வீடு வாங்க, உங்களுக்கு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா எல்லாம் பெரிய லெவல்ல நீங்க ஏரோப்ளான்ல நீங்க வரீங்கன்னா ஏரோப்ளைன் வாங்கி விட்டுருவாங்க. சுகர் இல்ல, பிரஷர் வந்தாலும் வாங்கிடுவேன். கலப்படாங்க. ஓகே, ஓகே. 3 மாசம் ஆச்சு. 3 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா எல்லாம் கொடுத்தேன். ஆலயங்கான்ல அட்ரஸிங் கான்ல. இது யாரு? அண்ணே என்ன ஞாபகம் இருக்கானே? ஏன்னா நீங்க இந்த செல்ல 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா போன சொல்லி என்ன வாங்கினீங்களானே? ஆமா அண்ணே, கார்ல வந்து நீங்க என்ன இப்படி இருக்கிறீ? கார்ல வந்து எல்லாம் அதுல ஒரு டைம் கார்ல வந்தோம். இது ஃப்ராட் ஆப்னு சொல்லி எனக்கு என்னையே ஏமாத்திட்டு போயிட்டாங்கண்ணே. அதுக்கு அந்த ஆப்ல எனக்கு தேவையில்லை. நீ வாங்கின 3 லட்சம் ரூபா தாங்க. 3 லட்சம் ரூபா நான் ஒண்ணு பாருனேன். என் செல்ல இப்போ ஒரு இது இல்லாம பாருனேன். அந்த ஆப்பே டிலீட் பண்ணிட்டோம்னே. அந்த ஆப்புக்கு பேர் என்னது? ஃப்ராட் ஆப். இந்த ஃப்ராட் ஆப்னு சொன்ன பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, நாங்களே பாருனேன். ஏற்கனவே இருந்த ரூபா அக்கௌண்ட் நாங்க வீடு இடத்தையும் வித்து நான் இப்ப எல்லாம் கடன்ல அடைச்சி எடுத்து நான் பாருனேன். டப்பா தட்டி இருந்த மாதிரி இருக்கு. வேற வழி இல்லைன்னா வேலை தானே. நீங்க டப்பா தட்டானே, நான் எப்படி தெரியுமா வேலை ஏதோ மோகம் இப்படியே தெரிஞ்சுட்டு இருக்காரு. வட்டோடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரிண்ணே. அது என்ன செய்யுங்கண்ணே நீங்க. அதனால பார்த்து நானே உங்களே போயிட்டோம்னா நானும் சார் விடுறேன். மக்களே, இப்படி பாத்துருங்க. நிறைய பேர் இப்படி ஏமாத்தி உங்களை ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இதை பார்த்து இது மாதிரி நீங்க யார்ட்டையும் ஏமாந்துடாதுங்க. யாரும் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து ஏடிஎம் கார்டு நம்பரு அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டா யாருமே நீங்க கொடுக்காதுங்க. அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஃபோன் எதுவும் வந்தா நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? யார்ட்டையும் கொடுத்து ஏமாறாதுங்க மக்களே. நன்றி.